क्षमा दमोस्तेयम शौचमिंद्रिय निग्रह वीर विद्या सत्यमक्रोधो दशकम धर्म लक्षणम स्त्री लक्षणத்துக்கு ஸ்திரீ தர்மத்துக்கு 10 லட்சணங்களை சொல்லிருக்கு. திருதின்னா ஒரு பொண்ணா பிறந்தவாளுக்கு முதல்ல என்ன வேணும் கேட்டேன்னா பொறுமை, க்ஷமை, ரிலாக்ஸேஷன், ஸ்டெபிலிட்டி, ஸ்ட்ரென்த் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. பொறுமை இல்லாதவள் நாரியே கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. பொறுமையா இருக்கணும். ஆத்துக்காரர் வந்து சிலப்போ வேலை சமயத்தில் ஏதாவது வேலை விஷயங்கள்ல ரொம்ப டென்ஷனாக இருப்பார். அவள்கிட்ட காட்டினோம்னா வேலை போயிடும். ஆற்றுல வந்து தான் காட்ட முடியும். ஆற்றுல வந்து காட்டினாரேங்கிறது வேண்டி அங்குள்ளதோட டபுளா இங்கே பிரதிகரிச்சோம்னா தீர்ந்து இங்கே வேலைக்காக அங்கே வேலை தான் போகும், இங்கே சாப்பாடே கிடைக்காது. அதனால தேவ பண்ணி கோவப்பட்டுக்காதுங்கோங்கிறத சொல்லுவோம். இது வந்து உபதேசமா எடுத்துக்காதுங்கோ, சாஸ்திரம் சொல்றது தான் நான் சொல்றேன், நானாக எதுவும் சொல்லலை. அதானது ஒரு சத்தியக்கு நம்ம போனோம்னு நினைச்சோங்க, கல்யாணத்துக்கு அந்த விளம்புகாரா இருப்பான் நிறைய பேர். அதில் ஒரு பாயசம் விளம்புவானே அவன் எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா பாயசம் எல்லாருக்கும் பிடிக்குமே. நல்ல அடப்பிரதமன் இல்லை பாலன பிரதமன், நல்ல பிரதமன் இருக்கும். அவன் விடுவன், விட்டுட்டு 2 வாய் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்கு கேட்டவன் நான் அவன் ஏதோ அவன் வச்ச மாதிரி அவன் தலையை ஆட்டிட்டு போகவும் செய்வான். அவன் ஒன்றுமே செய்யல பாவம், உண்டாக்கி வச்சதை விளம்பியிருக்கான். உண்டாக்கினவன் கஷ்டப்பட்டு அடுக்கலைக்குள்ள உட்காந்துருக்கான் பாவம். அவனை பார்த்து ஒரு மனுஷா போய் சொல்ல மாட்டான். யாராவது கிச்சன்ல போய் அந்த சமைச்சவன்ட்ட போய் மாமா பாயசம் நல்லா இருந்து யாரும் சொல்ல மாட்டான். விளம்பினவன்ட்ட தான் எல்லாரும் சொல்லுவான். அவனு பெருசா நான் தான் பண்ணிங்கிற முறைக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமா, ரொம்ப சந்தோஷம் மாமா, ஒரு காசம் ஒரு அவனுக்கு என்ன. அதே மாதிரி சாஸ்திரம் உண்டாக்கி வச்சதை நம்ம இங்க பரிமாறிட்டு இருக்கோம். நான் வந்து எதுவும் உண்டாக்கல. அப்ப வந்து இது வந்து ஒரு ஜெயராமனுடைய உபதேசமா யாரும் எடுத்துக்க வேண்டாம், யாரும் தப்பா எடுத்துக்காதுங்கோ. சாஸ்திரத்தை சொல்றதே நம்மளுக்கு வேற எதுவும் கிடையாது. நம்ம வந்து இப்ப சேஷாதிரிநாத சாஸ்திரிகள், அதே மாதிரி நம்ம ராஜகோபால் தீட்சிதர், இவா எல்லாம் வந்து மகத்துக்கள். அவ அளவுக்கெல்லாம் நமக்கு சொல்றதுக்கு யோக்கியதை கிடையாது, சொல்லவும் முடியாது. இந்த ஜென்மால அவ போட்ட பிச்சையை தான் நான் இன்னைக்கு சாப்பிட்டு இருக்கோம். அவளுடைய உபன்யாசங்கள்லாம் நிறைய கேட்டு பழகிண்டு சேஷாதிரிநாத சாஸ்திரிகள்கிட்டே நான் டைரக்டா சில சந்தேகங்கள்லாம் கேட்டு புரிஞ்சுப்பேன். அவ அவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கா அதுக்கு வேண்டி. அதனால அவளை மாதிரி நமக்கு வராது. ஏதோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்களோ உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம், அவங்ககிட்ட வேற எதுவும் கிடையாது. அது வந்து முதல்ல விஷயம் என்ன வந்து திருதின்னு தான் நான் சொன்னேன். பொறுமை. பொறுமை வந்து பிரதானம். ரிலாக்ஸாக இருக்கணும், ஸ்டேபிளாக இருக்கணும், நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், மென்டல் பவர் வேணும். இவா எல்லாம் ஒரு ஸ்திரீக்கு வந்து பிரதம தர்மம், முதல் தர்மத்தில் சொல்லியிருக்கு. ரெண்டாவதாக தியாகம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. நிறைய தியாகம் பண்றது தான், ஒரு குழந்தையை பெற்றுக்கிறதே தியாகம் பண்றது தானே. அதுக்கு மேல என்ன இருக்கு? அதானது இங்க இதெல்லாம் சொல்ற சமயத்துல உதாரணங்கள் நிறைய சொல்லாம இருக்க முடியாது. வனவாச காலத்துல ராமர் வந்து கயால போய் உட்கார்ந்துருக்கார். வனவாசம் நடந்துட்டு இருக்கு. காய்கறிகள் எல்லாம் தேர்ந்து ராமரும் லட்சுமணனுமா போயிருக்கா வெளியில. போன சமயத்துல சீதை ஒட்டைக்கு உட்கார்ந்துருக்கா. தசரதர் வரார். தசரதர் காலமாயாச்சு, ஆனாலும் தசரதர் இதுல வரார். அவளோட அந்த ஞான திருஷ்டியில வந்து சீதைட்ட கேட்கிற, மா எனக்கு ஒரு பிண்டத்தை நீ தாயேன்னு சொல்ற. சீதை அசந்து போயிடுறா. என்ன அது? அவர் அர்ஹதப்பட்டவர் வந்து காய்கறிகள் தேடி போயிருக்க, அவர் இல்லாம நான் எப்படி உங்களுக்கு பிண்டத்தை கொடுக்க முடியும்? இன்னும் சீதை தசரதர்கிட்ட கேட்கிறான், எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா, உனக்கு அதுக்குள்ள அர்ஹதை இருக்கு, நீ குடு சொல்லிவிடுற. ஒரு ஸ்திரீ எப்படி பிண்டத்தை கொடுப்பான்னு நீங்க பாருங்க. அதுவும் பதி இருக்கும்போ, பதி போயிட்டாருன்னா ஸ்திரீகளுக்கு பண்றதுக்கு அர்ஹதை இருக்கு. அது இப்பவும் கையாளம்னா நமக்கும் பண்ணலாம். ஆனா பதி இருக்கும்போ பண்ண முடியாதே, பத்னிக்கு அர்ஹதை கிடையாது. அப்போ ராமர் வராம நான் எப்படி கொடுப்பேன்? நீ குடு. மாமனார் ஆர்டர் போட்டுட்டாரு, கொடுக்காம இருக்க முடியுமா? அந்த பத்மினி நதி கரையில இருந்து மண்ணை எடுத்து உருட்டி பிண்டமா சங்கல்பம் பண்ணி கொடுத்துட்டா சீதை. மாமனார் வெகு சந்தோஷம் தசரதனுக்கு. பார்த்தியா, இதுதான் யுக்தி, அதுதான் ஸ்திரீ. ராமர் இருந்தா கூட என்ன சொல்லுவார்னா,
பிண்டத்தை தரத்துக்கு எங்கிட்ட ஹவிஸ் இல்லையேன்னு சொல்லுவார். ஆனா இருக்கிற பூமியில் இருக்கிற மிருத்திகையை நீ வந்து மண்ணை வந்து பிண்டமா உருட்டி எனக்கு கொடுத்து என்ன சந்தோஷப்படுத்திட்டியே, நீதான் ஸ்திரீ. அப்பேற்பட்டவள் தான் ஸ்திரீ, அப்பேற்பட்டவள் தான் ஸ்திரீங்கிற பதத்துக்கு அருகதைன்னு தசரதர் சொல்லிட்டு. அப்போ ஸ்திரீயினுடைய மகிமையை பாருங்க எப்படி சொல்லி. அந்த மாதிரி ஒரு ஸ்திரீக்கு வந்து என்ன வேணும் கேட்டலாம், தியாகம். அப்படி கயாலமே சிராத்தம் பண்ணவ என்ன பண்ணுவா தெரியுமா, சொந்தம் தாயாருக்கு மாத்திரம் 16 பிண்டம் வைப்பாளாம். மாதிரி சோடசின்னு அதுக்கு பேரு. அப்பாவுக்கு கூட ஒரணம் தான் வைப்பா. அம்மாவுக்கு வந்து 16 பிண்டங்கள் வைக்கணும். ஓரோ ஸ்லோகத்தை சொல்லி அது வைக்கிற சமயத்துல கண்ணீர் இல்லாதவன் வர அழுதுடுவன். அம்மா, நீ எனக்கு வேண்டி 1ஆம் மாசத்துல இந்த தியாகத்தை பண்ணிட்டேயே, ராத்திரி தூக்கம் இல்லாத உன்னை நான் கஷ்டப்படுத்தினேனே, உன்னை சவுட்டினேனே, நீ எனக்கு வேண்டி ஔஷதங்களை நிறைய சேவனம் பண்ணிட்டேயே, மாதிரி பிண்டம் ததாம்யம், அப்படிப்பட்ட அம்மைக்கு தான் ஒரு நான் கொடுக்குறேன் சொல்லி 16 கொடுப்பாளாம். அப்ப ஸ்திரீயினுடைய மகிமையை பாருங்க எங்க இருக்கு சொல்லி. எல்லாரும் சொல்றேன் புருஷாளுக்கு மாத்திரம் தான் எல்லாம் கொடுக்குறான், எங்களை எல்லாரும் சவுட்டி தாத்தரான்னு நினைச்சிட்டு இருக்கேன். இல்லைம்மா, நீங்க தான் வசந்தவா, சந்தேகமே இல்லாத விஷயம். ஸ்திரீ தான் வசந்தவா, ஸ்திரீ ரத்னம், அவாதான் ரத்னம், புஷ்பவதி, தர்ம பத்னி. எத்தனை வாக்குகள் உங்களுக்கு இருக்கு. தர்மத்தை காப்பாற்றுறது நீங்க தானே. தர்ம புருஷா யாருமே சொல்லலையே, தர்ம பத்னின்னு தானே சொல்றது. அப்ப வந்து நீங்க வந்து அந்த பதத்துக்கும் அந்த இதுக்கு என்ன உங்களுக்கு அருகதை பாருங்க. மூணாவதாக என்ன சொல்றேன்னா தமா. தமானா என்னன்னா மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, செல்ஃப் கண்ட்ரோல் பண்றது. மூணாவதாக நமக்கு வேண்டியது தர்மசாஸ்திரத்தில் சொல்றது. அந்த ஸ்லோகத்துல நிறைய இருந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அது எல்லா விஷயத்திலும் தான். ஆத்துக்காரர் சம்பாத்தியம் பண்ணிட்டு வர பணத்தை காப்பாற்றி வச்சுக்கிறது, அதை செலவை எப்படி பண்ணணுங்கிறத பார்த்துக்கிறது. அவள் தான் பணம் சம்பாத்தியம் பண்றா, ஆனா நீங்க தான் ஆடிட் பண்றது. வந்து ஆடிட்டர் நீங்க தான். அது எல்லா பேலன்ஸ் ஷீட்லாம் டாலி ஆகிறதா நீங்க தான். அவள் அதில் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. நாளைக்கு 100 ரூபா வேலை கேட்டால் திருப்பி 100 ரூபாய் தந்துட்டு போறா. அது எப்படி செலவாக்கணும், எதுக்கு செலவாக்கணுங்கிற தர்மத்தை நீங்க காப்பாத்தீங்க. நாலாவதாக அஸ்தேயா, அதாவது நம்ம வந்து எங்கிருந்தாலுமே சரி அடுத்த வாளுக்கு வேண்டி ரொம்ப நேரம் ஆசிரியிக்காம, அடுத்த வாள் ரொம்ப நேரம் அவளை வெறுப்பிக்காம, அவளுக்கு வேண்டி காத்திருக்காம நம்மளே என்ன பண்ணிக்கணும் நம்ம குடும்பத்துக்கு வேண்டி என்கிறத ஒரு ப்ரீ பிளான் உங்களுக்கு இருக்கணுமா. ப்ரீ பிளான் இருக்கணுமா. அது பர்த்தாவுக்கு கூட சிலப்ப இருக்காது, பாரியாக்கு தான் இருக்கணுங்கிற சாஸ்திரம் சொல்றது. நீங்கள் அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட சொல்லணும், இப்படி 1-2 காரியங்கள் நான் ஆலோசிச்சு வச்சிருக்கேன், அது எவ்வளவு தூரம் நமக்கு நடத்த முடியுங்கிறது நீங்க பாருங்கன்னு சொல்லணும். அல்லாம அவர் சொல்றதுக்கெல்லாம் மண்டையாட்டின்னு இருக்கக்கூடாது. மண்டையாட்டி இருந்தா சிங்கப்பூர் பொம்மை மாதிரி. அது வந்து நீங்க அந்த ரைட்ஸை யூஸ் பண்ணிக்கணும். எங்க யூஸ் பண்ணணுமோ அங்க யூஸ் பண்ணிக்கணும். அங்க வந்து பிளான் பண்ணி வச்சுக்கணும் என்ன பண்ணணுங்கிறது. ஒரு குழந்தைய படிப்பிக்கிறதானா கூட அவன் 10ஆம் கிளாஸ் கழிஞ்சானா என்ன படிப்பிக்கணும், +2 கழிஞ்சா எங்க விடணும், எல்லாம் நீங்களும் பார்த்து வச்சுக்கணும். அதுக்கு தான் உங்களை வித்தியை சம்பாதிச்சுக்கணும்னு சொல்லிருக்கு. முதல்ல பிரதமே வித்யா, முதல்ல அறிவு வித்தியை சம்பாத்தியம் பண்ணி வச்சுக்கணும். அந்த வித்தியை தான் இங்க யூட்டிலைஸ் பண்ண முடியும் நமக்கு. 5வது காரியம் என்னன்னா சௌஜம். சௌஜம் தான் என்னது, விருத்தியா இருக்கு. ஒரு வீடை எப்படி நம்ம விருத்தியா வச்சுக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில ஆத்துக்குள்ள ஏறி போனோம்னா தாகிச்சு வளைஞ்சு போ, அவ அதில் போய் பச்சை தண்ணியாவது குடிக்கலாம் சொல்லி போ, 5 நாளைக்கு தண்ணி குடிக்க மாட்டோம். 5 நாளைக்கு தண்ணி கடையில கூட வாங்கி குடிக்க மாட்டோம். அப்படி இருக்கு வீடு சிலது. எப்படி தேவதைகள் வருவா? தேவதைகள் வரணுமான என்ன வேணாம், விருத்தியா இருக்கணும். சும்மா ஒரு ஸ்லோகத்துக்காக சொல்றேன். யா தேவி சர்வபூதேஷு விருத்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. லக்ஷ்மி ரூபேண கழிஞ்சா, லக்ஷ்மி ரூபேணக்கு தொட்டு முன்னால இந்த ஸ்லோகம் தான் வரும். நம்பாத்த ஒரு பூஜா முறைக்குள்ள ஒரு தேவதைகள் இருக்கணுமானா அந்த தேவதைக்கு என்ன வேணும் கேட்டீங்கன்னா விருத்தியா இருக்கிற இடம் வேணும். உடனே
500 ரூபா கொடுத்து பெர்ஃப்யூம் வாங்கி அடிக்கிறது இல்லை விருத்தி. இடத்த கிளீனா வச்சுக்கிறது. எல்லா இடமும் அம்பானி வீடு மாதிரி இருக்குமா? இருக்காது. நமக்கு பகவான் என்ன கொடுத்திருக்காரோ அதை காப்பாத்திக்கிற வேலை தான் நமக்கு. டெய்லி தொடச்சு விருத்தியாக்கி பெருக்கிண்டு ஒரு கோலம் போட்டுண்டு விளக்கை ஏற்றிண்டு காத்தால ஏங்குறவங்க ஒரு குங்குமம் பொட்டு வச்சுண்டு இதெல்லாம் தான் நம்மளுடைய தர்மம். அப்போ அந்த தேவதை அங்க வந்துருவோம். அந்த தேவதை எப்படி வரா கேட்டேன்னா, நீங்க விளக்கு ஏற்றி வச்சிருப்பேன், இல்லை சின்ன சின்ன விக்கிரகம் வாங்கி வச்சிருப்பேன், போட்டோ வச்சிருப்பேன். ஏதாவது சாதனங்கள் ஏதாவது ஸ்தலத்தில் இருக்கணுமோ அதுக்கு தான் அர்ஹதை ஜாஸ்தி. எம்ஆர்டி கடைக்கு போனோம்னா அங்கே நிறைய கணபதி, சுப்பிரமணியன், சாஸ்தா சொல்லி விக்கிரகங்கள் உண்டாக்கி வச்சிருக்காங்க. அவன்கிட்ட போய் யாரும் தொழமாட்டான். எம்ஆர்டி கடையில போய் யாரையும் தொழலாளா? டெய்லி கவுண்டர்ல போய் யாரும் தொழமாட்டா. சுவாமியே சரணமையப்பா யாரும் கூப்பிட மாட்டான். அதே விக்கிரகம் நம்ம ஒரு 500 ரூபா கொடுத்து வாங்கி நம்ம அந்த பூஜா முறைக்குள்ள கூட வச்சுட்டோம் வச்சுக்கோ, சுவாமியே சரணமையப்பான்னு கூப்பிடுவோம். அங்கதான் அந்த இடத்துக்கு தான் மகத்தரம். நம்ம ஒரு ஆளை எப்படி மனசுக்குள்ள வச்சுக்கிறோமோ அதுதான் ஸ்தானத்துக்கு தான் பெருசு. நம்ம ஆத்துக்காரர் நம்ம எப்படி வச்சுருக்கோம். கல்யாணத்துல அவர் மந்திரங்கள் சொல்றார். பர்த்தா மந்திரங்கள் நிறைய சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? நான் உன்னை காப்பாத்திக்கிறேன், நான் உன்னை காப்பாத்திக்கிறேங்கிற மந்திரங்கள் தான் அம்பிடுமே வந்துட்டு இருக்கு. அப்ப பத்னி சொல்றா, அம்பிடு மந்திரத்திலே என்ன காப்பாத்துறேன்னு சொல்றேன், உங்களை காப்பாத்திக்கிறேன்னு சொல்லிக்கவே இல்லையே நீங்கள் சொல்றா. நீ வந்தா நானும் காப்பாற்றப்படப்பட்டவன் தானே. நீ என் கூட வந்துட்டேனா நானும் காப்பாற்றப்படப்பட்டவன் தானே. அதனால உன்னை காப்பாற்றணும்னு சொன்னா நான் என்ன காப்பாத்திக்கிறேன். அப்படிதான், வேற எதுவும் கிடையாது. இதுதான் அந்யோன்யமா இருக்கக்கூடிய சக்தி ஸ்திரீக்கு மாத்திரம் தான் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. அப்படி சௌஜம்னா விருத்தியா இருக்கக்கூடிய இடத்துல தேவதைகள் இருப்பா, பரிலசிப்பா. நிறைய குப்பையை கொண்டு போட்டோம்னா அங்க தேவதை வருவாளா? அலட்சுமி தான் வருவாள், லட்சுமி வரமாட்டான். மூதேவி தான் வரும், ஸ்ரீதேவி வரமாட்டான். அந்த மாதிரி விஷயம். அடுத்ததாக திகு. திகுனா என்னன்னா பிரில்லியண்டா இருக்கணும், இன்டெலிஜென்டா இருக்கணும். ரொம்ப ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தானா அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு மீடியேட்டரா இருந்துட்டு அதை பரிகாரம் பண்றதுக்கு சாமர்த்தியமா இருக்கு. குடும்பத்துக்குள்ள ஊர்ல நடக்கிற வழக்கு கிடையாது. நம்ம குடும்பத்துக்குள்ளே அசுவாரஸ்யங்கள் நிறைய இருக்கும். இதை காப்பாத்திக்கிறது ஸ்திரீனால தான் முடியும். புருஷா 2 சத்தம் போட்டுட்டு போயிட்டே இருப்பா பாட்டுக்கு. ஆனா திருப்பி அவர் சத்தம் போடாம இருக்கணும்னா நீங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கணும். அந்த கீ உங்க கையில தான் இருக்கு. அப்போ ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கணும். நீங்க அதில் எப்படி அதை டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்ணணுங்கிறது உங்க கையில் இருக்கு. அந்த சாமர்த்தியத்தை நீங்க சம்பாதிச்சுக்கணும். அதோட அடுத்தபடியாக 8வது விஷயம் என்ன சொல்றதுன்னா வித்தி. வித்தியன்னா என்ன? வித்தியன்னா ஸ்பிரிச்சுவலா உள்ள நிறைய வித்தியங்களை நீங்க கத்துக்கணும். சாஸ்திரங்கள் நம்முடைய அனுஷ்டானங்கள் என்னதுங்கிறது சில வார்த்தைகள் எப்படி கேட்டோம்னா, இப்ப நாங்க ஒரு வாத்தியார்ட்ட படிச்சுட்டு இருந்தோம் முன்னால. ராமகிருஷ்ண வாத்தியார் இடச்சிட கூட்டத்தில் இருந்தார். நாங்கள் படிச்சுட்டு இருக்கிற சமயத்துல 2ஆம் அந்த பக்கம் ஒருத்தர் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். அவர் நாங்க படிச்சுட்டு இருக்கிறதுக்கு இடையில ருத்ரஜமன் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. அவர் வாத்தியார்ட்ட சொல்றாரு, மாமா என்ன மாமா அடுத்த வாரம் எங்க அப்பாவுக்கு சிராத்தம் வருது நீங்க சொல்லவே இல்லையே. வாத்தியார்ட்ட ஆலோசிச்சு பாருங்க, நீங்கள் வாத்தியாரோட கதிகேடு பாருங்க. எங்க அப்பாவுக்கு சிராத்தம் வருது நீங்க ஏன் சொல்லலைன்னு அவன் கேட்கிறான். குடுக்க வேண்டாமா அட்டி? அப்ப நாங்க 2-3 பேர் ஏந்திருந்தாச்சு. ஏன்னா 20 வயசு என்ன இல்லவா, கொஞ்சம் கூட திளைக்கணும். எங்க வாத்தியார சொன்னவே எங்களுக்கு பிடிக்கல. நான் இருக்கேன்னு அவன்கிட்ட கேட்டேன், இறங்கி போங்க அடி வாங்குவேன். உங்க அப்பா சிராத்தம் என்னைக்கு உனக்கு தெரியலன்னா நீ சிராத்தம் போடுறாய், போடவே வேண்டாமே. ஆத்திர தேவையான உட்காந்துரு. வாத்தியாரை குற்றம் நினைச்சுக்கோ, அடிச்சிருவோம் சொன்ன. என்ன மாதிரி சுத்த அசம்பந்தம் பாருங்க. நீங்க பாவம் வாத்தியார் ஏய் சும்மா இருக்கா, அவன் ஏதோ அவனுக்கு தெரியாதுல, அவன் கேட்டுட்டு போறான். உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். அவருக்கு வயசாயிடுச்சு, ஏதோ சண்டை சத்தம் போடப்படாது நினைச்சிட்டு இருக்காரு. பாவம் தன்னுடைய தகப்பனாருடைய சிராத்தம் தனக்கு தெரியலையானா அது பெரிய வீழ்ச்சி. அங்கதான் உங்களுடைய விஜயம் இருக்கு. அங்கே பாயிண்ட் உங்களுக்கு தான். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கணும். ஆடி மாசம் சுக்லபட்சம் திதியை அப்பா, பங்குனி மாசம் கிருஷ்ணபட்ச ஏகாதசி அம்மை எழுதி வச்சுட்டு
அவர் ரிமைண்ட் பண்ணணும். அங்கதான் அந்த ஸ்பிரிச்சுவல் புத்தி உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி ஒரு அனுஷ்டானங்கள், நவராத்திரி வரதானா ஒரு மாசம் முன்னாலே அவருக்கு சொல்லணும், நவராத்திரி வரது, பொம்மை எடுத்து தாங்கோ, அலங்காரம் பண்ணுங்கோ, மேக்கட்டி கட்டுங்கோ, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும். அப்போ 2 வருஷம் சொன்னதுக்கப்புறம் எடுத்து, என்ன புருஷா வேலையா இருப்பாளே சொல்லி கொடுத்தவங்க யாரை தப்பா பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வெத்தலாவுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு அவளுக்கு சாதனங்கள்லாம் அதெல்லாம் கடையிலேருந்து விநாயகர்லேருந்து எங்கே தான் வாங்கி கொடுக்கணும், நம்ம தான் வாங்கி கொடுக்கணும். நம்ம தான் ஸ்கூட்டரில் அவளை கூட்டிகிட்டு போனோம். அடுத்தாங்களில் வெத்தலை வாங்குறதுக்கு நமக்கு நஷ்டம். அவளுக்கு 50 ரூபா 100 ரூபாச்சு கிடச்சுட்டே இருப்போம். அங்கேயே உங்களுக்கு தான் பங்கு பாருங்க. தமாஷிக்கா சொன்னேன். ஒரு ஆடிச்சுவாய் நவராத்திரி வந்தால் கூட தாம்பூலம் வாங்கிக்கிறது பொண்ணா பிறந்தவளை தானே கூப்பிடுவா. ஏன் பொண்ணா நாங்கள் போனால் யாருமே தரதில்லை எங்களுக்கு. யாருக்கு கொடுக்கணும் அவளுக்கு தான் கொடுக்கணும். எங்களுக்கு தந்ததுனால அவளுக்கு எந்த குணமும் கிடைக்க போறதில்லை. எங்க கூட நீங்க வந்தாலும் உங்களுக்கு தருவா, எங்களை மதிக்க மாட்டான். எங்க வண்டியில தான் நீங்க வர்றேன், நாங்க தான் 100 ரூபா பெட்ரோல் அடிச்சு கூட்டிட்டு வரோம். ஆனா உங்களுக்கு தான் நாங்க ஸ்தானத்தை வசதியா கொடுக்குறோம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்பிரிச்சுவலா உள்ள இதை நீங்க தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கணும். நம்ம அந்த அனுஷ்டானம் வரலட்சுமி விரதம் வருது, அது ஒரு 4 நாள் முன்னால அவர்கிட்ட சொல்லணும், வரலட்சுமி விரதம் வருது, எனக்கு சாமான்கள்லாம் வாங்கி கொடுக்கும். நவராத்திரி வருது, அது மாதிரி வெங்கடாஜலபதி பூஜை வருது, ஒரு பண்டிகைகளா நமக்கு வந்துட்டே இருக்குமே. எல்லா மாசங்கள்லயும் நமக்கு பண்டிகைகள் இருக்கு. அந்த பண்டிகைகளை நடத்தி கொடுக்கறதுக்கு நம்பி நீங்க வந்து அவாட்ட முதல் கூட்டி தயாரா இன்னது வர்றதுங்கிறத சொல்றதுதான் ஸ்பிரிச்சுவல் புத்தி. அதை நம்ம தெரிஞ்சு வச்சுட்டே இருக்கணும். ஓரோ மாசங்கள்ல என்னென்ன விசேஷங்கள் வருதுங்கிறத முன்கூட்டி கேலண்டர் போட்டு வச்சிடணும். அடுத்ததாக என்னன்னா சத்தியம். சத்தியமா இருக்கணும். பொய்யே சொல்லப்படாது. யாருமே பொய் சொல்லப்படாது. ஸ்திரீ வந்து பொய்யே சொல்லப்படாது. போய் சொன்னா குடும்பம் சீரழிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட ஒரு அபராதமானது பொய் சொல்லணும். சத்தியத்தை சொல். என்ன நடந்ததோ அவர் புருஷாவிற்கும் அவர் சொல்லிடுங்க. இன்னென்ன நடந்தது வீட்டுக்குள்ள, இப்படி எல்லாம் நடந்திருக்கு, நாளைக்கு இதெல்லாம் நடக்க போறது, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சத்தியங்களை சொல்லி அவர்கிட்ட புரிய வச்சு அவரை கோபப்படாத ரீதியில கொண்டு போறது உங்களுடைய புத்தி, சாமர்த்திய புத்தி. கடைசியில அக்ரோதம், கோபம் வராமல் இருக்கணும், குரோதமே வராமல் இருக்கணும், தேசம் வராமல் இருக்கிறது தான் பெரிய விஷயமே. தேசம் வந்துருதுனால போச்சு. குழந்தைகிட்ட தேசப்படுறது, ஆத்துக்காட்ட தேசப்படுறது, மாமாட்ட தேசப்படுறது, மாமியார்ட்ட தேசப்படுறது, டெய்லி சண்டை மண்டை வீட்டுக்குள்ள உடஞ்சிட்டே இருக்கு. இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லா வீட்டிலையுமே இருக்கும். கலியுகம் அல்லவா, அதனால கலியை யாருக்கும் மாற்ற முடியாது. ஆனா அந்த கலியை போக வச்சுட்டு இருக்கிறது நம்முடைய டியூட்டி. அப்படிப்பட்ட பெரிய விஷயங்கள் தான் நம்ம வந்து ஸ்திரீனுடைய தர்மத்தை அம்படே காப்பாத்திக்கணும். அப்படிப்பட்ட ஸ்திரீல வந்து என்ன சொல்லி கேட்டா ஆத்மா உபலப்தி. என்னுடைய எல்லாமே நான் உனக்கு சமர்ப்பணம் பண்ணிருக்கேன் என்ன பத்தி சொல்றார். அப்ப பதி என்ன சொல்றாருன்னா, நான் கல்யாண சமயத்திலே என்னுடைய எல்லாமே உனக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டேன் அட்வான்ஸா, அதுக்கப்புறம் தான் நீ சமர்ப்பணம் பண்றாய். அப்ப நம்ம வந்து அந்யோன்யமா தான் இருக்கணுங்கிறத சாஸ்திரம் நமக்கு எடுத்து காட்டி கொடுக்கணும். ஸ்திரீனுடைய வேறொரு பேர் வந்து கிரகத்தியாகின்னு பேர். கிரகங்களுக்கு வேண்டி தியாகம் பண்றதே ஸ்திரீ தான். நம்ம பாட்டு வேலைக்கு போயிடுறோம், அந்த வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் திருப்பி ஆத்துக்கு வரதுக்கு முன்னால அந்த ஆத்துக்குள்ள அந்த 6-7 மணிக்கூர் நேரம் என்னெல்லாம் நடக்கிறது நமக்கு தெரியாது. அந்த வீடை காப்பாத்திக்கிறது, தொடச்சி வத்தியாக்கி வச்சுக்கிறது, என்னெல்லாமோ விஷயங்கள் நடக்கிறது. அதெல்லாம் அந்த ஸ்திரீனுடைய சாமர்த்தியம்னு சொல்லுது, அந்த ஸ்திரீனுடைய தியாக மனோபாவம்னு சொல்லிருக்கு. அதுக்குதான் கிரகத்தியாகின்னு ஸ்திரீக்கு பேரு கொடுத்துருக்கு. அப்ப எவ்வளோ பேரு பாருங்க உங்களுக்கு. பரியாய பதங்கள், ஏகப்பட்ட பரியாய பதங்கள் இருக்கு ஸ்திரீக்கு வந்து. அதுல கிரகத்தியாகி, சகயோகின்னு அடுத்தது ஒரு பேர் இருக்கு. பர்த்தா கூட என்னைக்குமே சகவாசமா இருந்துட்டு யோகம் பண்ணிட்டு என்னெல்லாம் தர்மத்தை பண்ணிக்கணுமோ அதை பண்ணிட்டு போறதுங்கிறது சகயோகின்னு பேர். இப்ப ஏற்பட்ட ஸ்திரீ விஷயங்கள்லாம் நிறைய நமக்கு தர்மசாஸ்திரம் எடுத்து காட்டியிருக்கு. இதெல்லாம் தர்மசாஸ்திரத்துல எவ்வளவு சொல்லியிருக்குன்னு கேட்டேன்னா ரொம்ப ஜாஸ்தியா சொல்லுது, ஒரு அளவு வரை சொல்லியிருக்கு. அந்த சாஸ்திரத்துல நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கட்டங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணிக்க முடியும், நாளைக்கு நமக்கு ஒரு விஷயம் வந்துருக்கும், அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் என்கிறத 2 பேருமா சேர்ந்து இருந்து யுக்திபூர்வமா பண்ணணுங்கிறது சாஸ்திரம் சொல்லு.
அப்பேற்பட்ட சாஸ்திரத்தை வந்து யூஸ் பண்ணிக்கணும். அல்லாம இவா அதை போட்டு நடக்கிறாளே, நான் இதை போட்டு நடக்கிறேனே, எனக்கு நடந்தா என்ன, அவளுக்கெல்லாம் நடக்கிறதே, அந்நில நீங்க எதுக்கு பார்க்குற? நம்மளுடைய தர்மத்தை நம்ம பார்த்தோம்னா போருமே. நம்ம வந்து எந்த தர்மத்தில் பிறந்திருக்கோம், அந்த தர்மத்தை நம்மளால எப்படி காப்பாற்றிக்க முடியும்? இல்லை, நீங்க காப்பாற்றிக்க மாட்டேன்னா அது அர்த்தம் என்னன்னு நீங்க அழிக்க போறேன்னு அர்த்தம். ஒரு ஜென்மா தந்திருக்கிறது உங்களுக்கு ஒரு தர்மத்தை அழிக்கிறதுக்கா காப்பாத்துறதுக்கா? அதான் கொஸ்டின். அப்ப தர்மத்தை காப்பாத்திக்கணும்னா நம்ம தர்மத்துக்கு சுதி வராம சாஸ்திரங்களை எவ்வளோ தூரம் அனுஷ்டானம் பண்ணிட்டு அனுசரணை பண்ணிட்டு அதை கொண்டு போக முடியுமோ அந்த கொண்டு போக முடிஞ்சுதானா நம்மளுடைய சமுதாயம் ஒரு நாளைக்குமே கெட்டு போகாது. இன்னைக்கு சமுதாயத்தில் அம்படும் நமக்கு விபரீதமான காரியங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. இதில் சொல்றதெல்லாம் ஜெனரல் விஷயங்கள். அந்த விபரீதமான காரியங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. அது ஓரோன்னு நான் எடுத்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும் சமூகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்கலைங்கிறதும் தெரிஞ்சாச்சு. அந்த மாதிரி விஷயங்கள் மேற்கொண்டும் நடக்காம இருக்கணுமானா நம்மளோட குதிரைக்கு எப்படி கடிஞ்சான் போடுறதோ அதே மாதிரி நம்மளுடைய தர்மசாஸ்திரத்தை கட்டி பிடிச்சிட்டு அந்த சாஸ்திரத்துக்குள்ள நின்றுட்டு நமக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணினானா அடுத்த ஒரு விஷயம் என்ன கேட்டா, ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், அந்த விஷயத்தை கூட சொல்லிட்டு நமக்கு இதில் ஒரு உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் அதுக்குள்ள ஆன்சர் வச்சுக்கலாம். அதாவது எவ்வளோ பேர் இப்போ நான் சொன்னேன்னா அதை என் மாமா உங்காத்த மாமி அப்படி தான் பண்ணுறாங்களா கேட்டுருவேன். ஆன்சர் கிடையாது, கொஸ்டின் மாத்திரம் நான் சொல்கிறேன். அதாவது ப்ராக்டிக்கலாக உள்ள விஷயங்களை நம்ம இப்போ இந்த சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம் வச்சுக்கோம். திருமங்கல்ய தாரணம்னு ஒரு விஷயம் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். நீங்க போட்டுட்டு இருக்க சிலவா போட்டுக்காம ஆணியில மாட்டின்னு இருக்கா, பூனலை மாட்டி விட்டுக்க வேண்டாம். நேற்றுக்கு ஒரு ஆத்துக்கு போனேன், புண்ணியாகம் பண்ணணும்னு சொன்னார். பாவம் போனேன், அவர் பூனலே காணலை. ஆனா உங்க பூனல் போட்டுக்காததா இல்லை ஆணியில் இருக்கா இல்லை வேணும்னே அவுத்து வச்சிருக்கீங்களா கேட்டேன். அது வெளியே அவுத்தப்போ வந்துருக்க கூடாது நேரங்கள. அப்ப டெய்லி வெளியே டெய்லி பூனல் வந்துட்டே இருக்க அவருக்கு. சிரிச்சுட்டாப்பா, அது பெரியன் அவர் போட்டுக்கல. ஆக்சுவலி ஏதோ எங்கிட்ட மறைக்கணுமேங்கிறது வேண்டி சொன்னார். நான் என் கையில இருந்து ஒரு பூனல் அவருக்கு போட வச்சுட்டேன். இந்த பூனல் என்னது தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு நூல், அது ஒரு நூல். யஜ்ஞோபவீதம்னு பேர். யஜ்ஞோபவீதத்துக்கு வேற ஒரு பேரு தந்துன்னு பேர். தந்துன்னா நூலுன்னு அர்த்தம். அப்ப நீங்க பொண்ணா பிறந்த மாங்கல்ய தாரணம் எப்படி பரம பவித்திரமானதுங்கிறது பாருங்க. அந்த மாங்கல்ய தாரணம் பண்ணிக்கிற மந்திரம் இருக்கு பார்த்தீங்களா? மாங்கல்யம் தந்துனானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராணி சுபகே தும் ஜீவ சரதசதம். மாங்கல்யம் தந்துனானேன, மாங்கல்யங்கிறது சுவர்ணம் தான். சொர்ணம் தான், அது இல்லை சொல்லலை. அதை எதுல வைக்கணும் சொல்லிக்கு தெரியுமோ? நூல்ல கோர்த்து போட்டுக்கோ, தந்தூல கோர்த்து போட்டுக்கோன்னு சொல்லி. அதனாலதான் கல்யாணம் அன்னைக்கு அத மஞ்ச சரடுல கோர்த்து தர. மம ஜீவன ஹேதுனா, நீ நூல்ல கோர்த்துட்டு போட்டாதான் என்னுடைய ஜீவனை உடம்பில் இருக்குமா. பர்த்தா சொல்றார், நீ அத நூல்ல போட்டு இருந்தா தான் மம ஜீவன ஹேதுனா, என்னுடைய ஜீவன் காப்பாற்றப்படும் என்ன மந்திரமே சொல்றோம். கண்டே பத்ராணி சுபகே தும் ஜீவ சரதசதம். சதம்னா 100. வேதோக்தம் தீர்க்காயுசு வந்து 100 வயசு. ஜோதிஷத்துல தீர்க்காயுசு வந்து 120 வருஷம். அப்ப வேதோக்தம் சதாயுஹு, வேதோக்தம் தீர்க்கமாயுஹுன்னா 100 வயசு வரை நீ இரு, அதுக்கு மேலே இது சொல்றேன். 100 வயசு வரை தான் இருக்கலாம் சொல்லலை. அப்ப நீ இந்த தந்தூல அதை கோர்த்துட்டு போட்டுட்டேனால் நான் 100 வயசு வரைக்கும் இருக்கிறதுக்கு பிராப்தி எனக்கு இருக்குன்னு மந்திரம் சொல்றது, சாஸ்திரம் சொல்றது. எங்களுக்கும் பூனல் போட்டிருக்கா சின்ன வயசுல. நாங்க இதுல சொர்ண பூனலை போட்டுக்கலாமே டெய்லி. என்ன மாமா, சொர்ண பூனலை என்னைக்கு போட்டுக்கலாமே? நாங்க ஏன் சொர்ண பூனல் போட்டுக்க மாட்டேங்கிறோம்? அப்பப்போ மாற்றணும். இது உங்களுக்கு மாற்றணும், அது எனக்கு தெரியும். உங்களுக்கு மாற்ற வேண்டாம் சொல்லலை, நீங்களும் மாற்றிக்கணும். ஆனா எனது சிரேஷ்டம்னு கேட்டேன்னா சாஸ்திரம் இதை சொல்றது.
இப்ப ஆரே ஒரு ஆள் எதிர்ந்து கேட்கலாம், உங்க அந்த மாமி சொர்ண செயின்ல தானே போட்டுருக்கா? ஆமா, இல்லை சொல்லலை. இந்த சதஸ் எதுக்கு தெரியுமா? சாஸ்திரம் எப்படி எல்லாம் இருக்குங்கிறத காட்டி கொடுக்கறதுக்கு வேண்டியது. அதை நம்மளால எவ்வளவு காப்பாத்திக்க முடியுங்கிறது நம்ம கையில் இருக்கு. வஞ்சியூர்ல இருந்தும் அயோத்தியா நகருக்கு வரதுக்குள்ள வழி கேட்டா ஒரு ஆள் சொல்லிக் கொடுப்பான். வஞ்சியூர்ல நேர மணக்காடு வழி சுத்தி வரலாம், வாழப்பள்ளி வழி வரலாம், ஸ்டாச்சுக்கு போயிட்டு இங்க வரலாம். எந்த வழி போகணுங்கிற நம்ம தீர்மானம் பண்ணி குரு வந்து நமக்கு வழியத்தான் காட்டி கொடுக்கிறார். இந்த சமயத்தில் ஒரு சின்ன ஸ்லோகத்தை கூட நான் சொல்லிட்டு நிறுத்திடுறேன். அது உங்களை பரிகாசம் பண்றது இல்லையே அப்படி நினைச்சுக்காதவங்க தேவ பண்ணி. ஆத்ம புத்தின் சுகம் செய்வ குரு புத்திர் விசேஷதகா பரபுத்திர் விநாசாயா ஸ்திரீ புத்தி பிரளயாந்தகான்னு ஒரு ஸ்லோகம் சொல்றது. யார் என்ன சீத்த சொல்லாதுங்க. ஸ்திரீ புத்தி பிரளயாந்தகா அர்த்தம் என்ன தெரியுமா? அதுக்கு ஆத்ம புத்தியும் சுகம் செய்வா. எப்பவுமே நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணுமானா நம்மளுடைய புத்தி நம்மளை காப்பாத்திட்டே இருக்கிறதுக்கு பிராப்தி நமக்கு பகவான் கொடுத்துருக்கணும். அவர்கிட்ட தான் நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டிய. அதுதான் எனக்கு என்னுடைய கஷ்டங்கள் ஏதாவது கட்டங்களை நான் மாட்டிவிட்டேன்னா எனக்கு அதிலிருந்து வெளியில வரதுக்கு நீ எனக்கு ஒரு உபதேசத்தை கொடு, ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை கொடு, ஸ்பாட்ல நீ எனக்கு ஒரு புத்தியை கொடு, அதை நான் பிரயோகம் பண்ணிக்கிறேன். இத்தம் யதா யதா பாதா தானபோத்தா பவிஷ்யதி ததா ததாவதீரியம் கரிஷ்யாமி சம்சயம்னு தேவி மகாத்மியத்துல 11ஆவது ஸ்லோகத்துல கடைசி 11ஆவது அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகம் சொல்றான். ஏதெல்லாம் ஆபத்துகள்ல நீ பட்டிருக்கியோப்பா, ஏதெல்லாம் கட்டங்கள்ல நீ மாட்டின் இருக்கியோ, இத்தம் யதா யதா பாதா தானபோதா பவிஷ்யதி, அந்த கட்டங்கள் எல்லாம் பல ரூபத்திலே பல பாவத்திலே நான் வந்து உன்னை காப்பாத்திக்கிறேன்னு அம்பாள் சொல்றான். 11ஆவது நாராயணி ஸ்துதிங்கிற அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகம் இது. வாய்ச்சவாளுக்கு தெரியும். அதே மாதிரி நம்மளுடைய இந்த இது வந்து எப்படி கேட்டா நமக்கு வந்து அதை காப்பாத்திக்கிறதுக்கு அந்த டிப்ளமேட்டிக்கா ஒரு புத்தியை கொடுக்கணுமே. அந்த காப்பாத்திக்கிறதுக்குள்ள புத்தியை வந்து பகவான் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ ஆத்ம புத்தியும் சுகம் செய்வான். தன்னுடைய புத்தி எப்பவுமே நல்லதா இருக்கும். நீங்க நம்ம கான்பிடண்டா இருக்கணும். என் புத்தி சரியில்லை, வேற யாரையும் பாப்போமா இப்படி கேட்டா நீங்களே ஸ்டேபிள் இல்லைன்னு அர்த்தம். நம்ம கான்பிடண்டா இருக்கணும், பவரா இருக்கணும் எப்பவுமே. குரு புத்தி விசேஷதா, ஏதாவது உங்களுக்கு தெரியாத விஷயம் வந்துருத்தனா குருட்டு போய் கேளுங்க. குரு புத்தி விசேஷதா, அவர் நல்ல ஒரு விசேஷ புத்தியா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இப்படி போப்பா, இல்ல அதை பண்ணு சொல்லு. பரபுத்திர் விநாசாயா, 10 பேர் சொல்றதை கேட்டேன்னா பாதாளத்துக்கு தான் போகும், மேல்கதியே கிடைக்கும். ஸ்திரீ புத்தி பிரளயாந்தகா, இந்த ஸ்திரீ புத்திய எதை எடுத்து காட்டிருக்கா தெரியுமா? மனுஷியா வந்து செலவா வந்து ஸ்திரீகளை கண்டா மோகிச்சிருவாங்க. அது புராணத்திலே இருக்கு, இந்திர சதசுகள்ல இருக்கு. அதெல்லாம் இல்லையே சொல்ல முடியாது. இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்கு. ஸ்திரீகளை கண்டா புருஷாளுக்கு செலவாளுக்கு ஒரு மோகம். அப்போ அந்த மோகத்தை ஸ்திரீ வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு அந்த புருஷன் என்னெல்லாம் சம்பாத்தியம் பண்ணி வச்சுட்டு இருக்கானோ நம்மளே கவர்ந்து எடுத்துருவாங்க. அந்த ஸ்திரீயை தான் விநாசாயான்னு சொல்லுது. அல்லாத சாமானிய குலஸ்திரிய எந்த விதத்திலே சொல்லலை. உன்னத குலத்தில் பிறந்த ஸ்திரீக்கு விநாச புத்தியை ஒரிக்கலும் யாருக்கும் உபதேசம் பண்ண முடியாது. நல்ல வழியத்தான் காட்டி கொடுக்க முடியும். ஒரு கதையில என்ன சொல்ற கேட்டா, தன்னுடைய பதி ஒரு பெரிய ஆபத்துல போய் பட்டுட்டார். ஆபத்துல போய் பட்டுனா ஒருத்தர் சாபம் போட்டுறார். நாளைக்கு சூரியோதயத்துக்கு முன்னால உன்னுடைய தலை 1000 கஷ்டமா வெடிச்சு போட்டுன்னு சொல்லி இந்த சாபம் வந்து தன்னுடைய பத்னிக்கு கேட்கறது. யாருக்கு சாபம் போட்டாரோ அந்த பத்னிக்கு அசரீரியா கேட்கறது. அந்த பத்னி வந்து பிரார்த்தனை பண்றா பகவான், பகவானே இன்னைக்கு வரைக்கும் நான் ஏகபதி விரதம், ஏகபத்னி விரதம் மாதிரி ஏகபதி விரதம் இருக்கேன். ஏகபதி விரதத்துல அவருக்கு என்னெல்லாம் சுசுரூஷ பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்கேன், உங்களுடைய காரியங்களே பண்ணிட்டு இருக்கேன், தர்மத்தை காப்பாத்திட்டு இருக்கேன். என்னுடைய பக்தாவை நீங்க தலையை 1000 கஷ்டமா போட்டு சொல்லிட்டேனே சூரியோதயத்துக்கு முன்னால, இது தப்பு இல்லையோ என்ன அபேட்சிச்சு கேட்கிறா. அடுத்த நாளைக்கு கார்த்தால சூரியனே உதிக்கலையா. ஆலோசிச்சு பாரு,
சூரியோதயமே வரலையா. ஏன்னா அந்த பத்னிக்கு அம்புடு கடினமான விரதம் வச்சுட்டு இருக்கா. அந்த பத்னி அம்புடு கடினமான விரதத்தை சுசுரூஷ பண்ணிட்டு இருக்கிறதுனால சூரியனுக்கு கூட அந்த பத்னியை தோப்பிக்க முடியலையா, சூரியனே உதிக்கலையா அன்னைக்கு. இதெல்லாம் நம்ம ஒரு ஐடியலா வச்சுட்டு ஒரு தத்துவமா வச்சுக்கணும், வேறொரு அர்த்தத்தில் எடுத்துக்கப்படாது. அந்த உள்ள வச்சுட்டு அதுக்கு தகுந்தபடி சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்றதோ அதுல மேக்சிமம் நம்மளால என்ன பண்ண முடியும் அதை பண்ணிட்டு போறோம். அதை பண்ண மாட்டேன், அடுத்த வாழை பண்ண வைக்க மாட்டேன், அது குபதி. நீ பண்ணல, ஏன் அடுத்த வாழை பண்ண வைக்க மாட்டேங்கிறாய், அவளாவது பண்ணிட்டு போட்டுமே, விட்டுரு, உனக்கோ இல்லை சிரத்தை இல்லை, அதனால அவளையும் அசிரத்தைப்படுத்தாதே, அவளை சிரத்தையா விட்டுரு. அப்பதான் தர்மத்தை நமக்கு காப்பாற்றிக்க முடியும், நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கும், நம்மளுடைய சமூகம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி சத்சங்கங்கள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கணும். இந்த சத்சங்களுக்கு எல்லாம் என்ன கேட்டோம்னா 100 காரியங்கள் நான் இப்போ சொல்லியிருப்பேன், ஆனால் ஒரு 10 காரியங்கள் தான் அவங்க மனசுல தங்கும். அந்த 10 காரியங்களை ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்ல எப்படி கொண்டு வர முடியும் என்கிறதான் பெரிய விஷயம். அதனால நீங்களும் அதை 10 பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அது இப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கணும், நம்ம சமூகம் நல்லா இருந்துட்டே இருக்கணும். ஒரு சின்ன ஒரு அபேட்சை கூட, நம்ம இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பொண்ணா பிறந்தவாளோட 9 yards கொடுத்திக்கிறத பற்றி ஒரு நல்ல ஒரு டெமோ ராஜி ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணினா. அதே மாதிரி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நாங்கள் இப்போ வைதிகத்துக்கு போனோம்னு நினச்சிக்கோ, போனால் ஆத்தியம் மாமா என்னமா சொல்லுவார், மாமி சொல்லுவார், மாமா அது வேஸ்டாக எடுத்து போகணும். இவளை மேக்கப் பண்ணுறதுக்கு நம்ம வரோம், மேக் ஓவர். சும்மா தமாஷை கேட்டேன், அதையே புருஷா கற்றுக்க மாட்டேங்கிறா. ஏன் கற்றுக்க மாட்டேங்கிறேன்? 5 நிமிஷம் கூட வேண்டாம், 5 நிமிஷம், அவளுக்காவது 15 நிமிஷம் எடுக்கும். கல்யாணத்துக்கு 10 மணிக்கு முகூர்த்தமானா 9:15க்கு புடவையை கொடுத்துடணும், 3/4 மணிக்கு உள்ள போய் ஆகவா. இப்படி விஷயங்கள் இருக்கு, நம்ம தப்பா சொல்றது இல்லை. முன்னாள் உள்ள வாத்தியார்களுக்கு எல்லாம் அந்த பிராக்டிக்கல் கஷ்டங்கள் தெரியாது. இப்போ உள்ள வாத்தியார் எல்லாருமே என்ன பண்றாருமா, 45 minutes பிஃபோர் வாழை விட்டுருவா புடவையை கொடுத்துட்டு. ஏன்னா பியூட்டிஷியன் ஒருத்தி வரா, அவள்கிட்ட ஜெயிக்கவே முடியாது. இந்திர சதஸ்ல கூட ஜெயிச்சுடலாம், அவள்கிட்ட ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி முன்னாடி ஒரு 10 பேர் நெய்ல இருந்துருப்பேன். நீங்க கல்யாணம் பார்க்க வந்திருப்பேன், 10 பேர் கேமரா வச்சு அவனுடைய பிரச்சனை பார்த்துட்டு நீங்க பெருசா எல்இடி டிவியெல்லாம் வச்சிருப்பா. இந்த புடவை எடுத்திக்கிற விஷயத்த நான் சொல்றேன், அவளுக்காக 15 நிமிஷம் எடுக்கிறது, 5 நிமிஷம் வேணா புருஷாளுக்கு உடுத்திக்கிறதுக்கு யூடியூப்பை பார்த்தேன்னா 2500 வீடியோ கிளிப்ஸ் வந்துருக்கு. இது எப்படி தாரணம் பண்ணிக்கணுங்கிறது ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான், இட்ஸ் நாட் ஆர்டர். ஆர்டர் கிடையாது. எல்லாரும் அதையும் கூட கொஞ்சம் கத்துட்டேன்னா வாத்தியாருக்கு ஒரு 5 நிமிஷம் வேலை ஜாஸ்தி இருக்காது. இல்லை அவர் உங்களை உடுத்தி விட்டுண்டு சங்கல்பத்தை பண்ணி ஆஜமனம் பண்ண முடிச்சு சில ஆஜமனம் கூட பண்ண மாட்டேங்கிறா, தெரியும் ஆனால் பண்ண மாட்டேங்கிறா. இப்படி இருக்கு. அப்ப இதெல்லாம் யாரு காரணம் தெரியுமோ? நீங்க தான். நீங்க அவளை மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருக்கணும். அது தப்பு கிடையாது, நல்ல எண்ணம் தானே. நான் உங்களை தப்பா சொல்லலே. அப்ப எடுத்துக்காவோ, எனக்கு அம்மா 4 சகோதரிகள், அதுல 2 பேர் இங்க வந்திருக்கா, 2 பேர் இப்போ வரலைங்க, கூட போக 4 பேர் எனக்கு, நான் ஒரு ஆள் தான். ஆனா அதனால ஸ்திரீன்னா என்னன்னு எனக்கு ரொம்ப தான் தெரியும், அவளுடைய மகிமே ரொம்ப தான் தெரியும். அதனால அவளுக்கு நீங்க மாமாட்ட சொல்லணும். அடுத்த நாளைக்கு ஒரு ஆഴ്ച கழிச்சு ஏதோ ஒரு விசேஷம் வர நினைச்சுக்கோ, நீங்க மாமாட்ட சொல்லணும், இப்போ பஞ்சகஜ உடுக்க படிங்கோணும், இன்னையிலேருந்து படிங்கோணும். படிக்க வச்சு உடுக்க வைக்கணும். அவரை டெய்லி ஒரு பிராவசியமா உடுக்கணும். அமாவாசை தப்பணத்துக்கு டெய்லி உடுத்திக்கணும், விசேஷ நாளைக்கு எல்லாம் உடுத்திக்கணும். அதாவது வெளியில போகும்போதெல்லாம் உடுத்திக்கணும்னு சொல்லல, நானும் உடுத்திக்க மாட்டேன். நம்ம ஈஸியா போறதுக்கு வரதுக்கு வச்சுட்டு இருக்கோம் விஷயம் தானே. ஆனா தெரிஞ்சிருக்கணும் அந்த விஷயங்கள். ராஜி இன்னைக்கு டெமோ காட்டி கொடுத்து இன்னைக்கு நிறைய பேர் அதை கத்துன்னு இருப்பான். நிறைய பேருக்கு தெரியும் விஷயம் இல்லை சொல்லலே, தெரியாமலாம் கத்துன்னு இருக்கான். அதே மாதிரி நீங்களும் புருஷால இதே மாதிரி பஞ்சகஜம் உறுதிக்கிறதுக்கு நம்மளுடைய அனுஷ்டானத்துடைய பிரதான பாகமே அதுதான். ரெடிமேடு கிடைக்கிறது இன்னைக்கு டக்குன்னு வாங்கி எலாஸ்டிக் போட்டா போறோம், அர்த்தமே கிடையாது. அது ஸ்விக்கில இருந்து சிராத்தத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குற மாதிரி தான், வேற எதுவும் கிடையாது. அதனால அதை தாரணம் பண்ணிக்க வந்தோம். தெச்ச வஸ்திரமே உடுத்திக்க கூடாது, இந்த மாதிரி வக்கு இருந்துட்டே இருக்கணும். அனுஷ்டானம் பண்ணும்போ மடக்கி அடிச்சது தெச்சது உடுத்திக்கவே விடாது. உடுத்திட்டேன்னா போச்சு, பரிசுத்தி போயிடும். அதனால பஞ்சகஜம் தான் என்னது,
அஞ்சு விதங்கள்ல நம்ம அந்த கச்சையை உள்ளாக்கிட்டு இருக்கோம். முதல்ல இருந்து நீங்க புருஷா ஒத்துக்கு பாருங்க, 5 விதத்துல அந்த சுட்டை உள்ளாக்குவோம். அதான் பஞ்ச கச்சம்னு பேர். 5 கச்சம் அப்படி உடுத்துட்டீங்கன்னா ஜம்முன்னு வந்துடும். அது பாட்டுக்கு 10 நாளைக்கு நீங்க உடுத்தி பாருங்க, சூப்பரா வந்துடும். ரெடிமேடே வாங்கணும், ரெடிமேட் அப்படியே கலைஞ்சிருவேன் வாங்கினதா. எனக்கு தெரியவே நான் எனக்கு சும்மா ரெடிமேட் வாங்கணும், அந்த ஒரு இது அகம்பாவம் நமக்கு வந்துடும். அகம்பாவத்திலே அது நல்லது. அதனால தயவு பண்ணி எல்லாருக்கும் ஒரு ரிக்வஸ்ட், அதை கூட நீங்க வந்து காப்பாத்திக்கணும், எல்லாரும் அதை பழகணும், அதை உடுத்திக்கணுங்கிறது ஒரு அபேட்சை தான். அதனால இந்த ஒரு நல்ல ஒரு சதசு இன்னைக்கு இங்க அமைஞ்சு வந்திருக்கு. அதனால வந்துடணும்னு சொன்னேன். அமாவாசை அன்னைக்கு தான் எனக்கு ஏதோ யோகம் எல்லாத்துக்கும் நல்லது. நம்ம பிதற்கு வணக்கம் பண்ணிட்டே இருக்கா எல்லாரும். அதனால இந்த ஒரு செஷன்ல ஸ்ரீ தர்மத்தை பற்றி பரமாவதி எனக்கு எல்லாம் தெரியுமோ அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இதுல நிறைய விஷயங்கள் நீங்களும் கேட்டிருப்பேன், பார்த்திருப்பேன், உபன்யாசங்கள்லாம் நிறைய கேட்டிருப்பேன். யாருக்கே எந்த விஷயத்தை விட்டு சம்பந்தமா ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா சின்னதா கேட்கலாம்.